தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மறந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Grant that your people, we pray, Almighty God, may be ever watchful for the coming of your only begotten Son, that as the author of our salvation himself has taught us, we may hasten, alert, and with lighted lamps to meet him when he comes, who lives and reigns within the Holy Spirit, one God for. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தீம் பி சாட்டிஸ்ஃபைட் வாட் யூ ஆர். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடு கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் வெண்மலர் ஃப்ரம் சேலம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றலைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார்
இவர்களோ இம்மனிதன் பெரும் தேனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். God's wisdom is shown to be true by its results. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, they accepted neither the gloominess of John the Baptist nor the freedom of Jesus Christ. Cyril of Alexandria. திருமுழுக்கு யோவானின் கடினத்தன்மையையும் கிறிஸ்துவின் சுதந்திரத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. Return to your conscience, question it, turn inward, and in everything you do see God as your witness. அனைத்து செயல்களிலும் இறைவனை சாட்சியாக கொண்டு உனது மனசாட்சியை பரிசோதித்து கேட்டுப்பார். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். ஆகவே உன் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை தெரிந்து கொள்ளுதல் நல்லது. Life should not be distracted from self-reflection, self-examination and introspection. சுய சிந்தனை, சுய பரிசோதனை, பரிகாசம் இவை அனைத்தும் வாழ்வை அலைகழிக்க கூடாது. To persevere in one's duty is the best answer, and to be silent is the best answer to calumny. அதைத்தான் நம்முடைய இந்த குறுகிய சிலுவை பாதையில் 3 நிமிட சிலுவை பாதையில் முதல் ஸ்தலம் குற்றச்சாட்டின் மத்தியில் அமைதி காத்தல். புரணி பேச்சுக்கு சிறந்த பதிலடி அமைதியில் பணியை தொடர்தல். We hear what we want to hear and we turn a deaf ear to everything else. It is called boder you loger, Irish. There is deafness இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவாங்க? காரிய செவிடுன்னு சொல்லுவாங்க. காரிய செவிடுனா தனக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்காது, தனக்கு தேவையானது தான் கேட்கப்படும். கேட்க விரும்புவதை கேட்கிறோம், மற்றவைகளை செவிமடுப்பது இல்லை. In all created things discern the providence and wisdom of God, and in all things give him thanks. கடவுள் ஞானத்தையும் பராமரிப்பையும் படைப்பனைத்திலும் காண், எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி கூறு. Clinging and craving have nothing to do with love, but all suffering can lead us to learn something about love. Change all things that are responsibility false, and those attitudes that make us gods in our world. We are not at all the owners of the world, but only a minuscule in the extensive history of humanity. சார்ந்திருப்பதும் ஏங்குவதும் அன்புக்கு இலக்கணம் அல்ல. எல்லா துன்பமும் அன்பை பற்றி சிறிதேனும் அறிய இட்டு செல்லும். எங்கள் பொறுப்பில் தவறான செயல்பாட்டையும் எங்கள் உலகில் எங்களையே கடவுளாக பாவிக்கும் போக்கையும் மாற்றும். உலகின் எஜமானர்கள் நாங்கள் அல்ல, மாறாக மனித வரலாற்றில் ஒரு புள்ளி. John Newman. Oh my dear Lord, hear me. I wish to be thy good servant. Be gracious to me and enable me to be what I know I ought to be. என் அன்பு தேவனே, உமது நல் ஊழியனாக இருக்க விரும்புகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டுமென ஆசைக்கிறேனோ அதுபோல் மாற என் மீது இறங்கும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.
என் பார்வையில் பழுதில்லை. இது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் அழைக்கப்படுகிறேன். ஆமென். Let us pray. Replenished by the food of spiritual nourishment, we humbly beseech you, O Lord, that through our partaking in this mystery, you may teach us to judge wisely the things of earth and hold firm to the things of heaven. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இன்றைய திருப்பலியில் 3 பேரை நினைவு கூர்ந்தோம் ஆண்மையை பற்றிக்காக. ஒன்று மதர் ஷீலா தாம்சன், ஆஸ்திரேலியாவில் என்னுடைய மென்டர், ஒரு நீண்டகால நண்பர். 95வது வயதில் ஆஸ்திரேலியாவில் மரணமடைந்தார் என்ற செய்தியை கேட்டோம். அவருக்காக திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். ஒரு நல்ல ஆன்மா, நல்ல ஒரு மதர், ஒரு விட்னஸிங் மதர். அவர் ஆன்மா இளைப்பாருக. மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, என்னில் ரட்சணியமாயிரம், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்கும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.